அதாவது சோம்பேறித்தனங்கிறது எதனால வரும் அப்படின்னா, இந்த சமூகம் வந்து எத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, எத அனுமதிக்கலையோ, அத நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். இப்போ வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கல. நீங்க பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியிற மாரி, உங்க அப்பா, அம்மா இல்ல ஒரு குடும்பம் பார்க்குற மாரி நீங்க வந்து புகைப்பிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நீங்க அத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். நீங்க எதிர்மறையான சிந்தனை. இந்த சமூகம் எத சொல்லுதோ, அத அத மீறி நீங்க ஒண்ணு செய்றீங்கல்ல. அது எல்லாமே உங்களுக்கு சோம்பேறித்தனத்த ஏற்படுத்தும். மது அருந்தினீங்கன்னா, உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். ஏன்னா இந்த சமூகம் வந்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா, அது உடலுக்கு தீங்கானது. அதனால நீங்க அத பண்ணீங்கன்னா, நீங்க யாருக்கும் தெரியாம பண்ணாலும், அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல. யாருக்கும் தெரியாம ஏன் வந்து மது அருந்துறீங்க? யாருக்கு தெரியாம எதுக்காக புகைப்பிடிக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சா அத அனுமதிக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்க வந்து யாருக்கும் தெரியாம மது அருந்துறீங்க. அப்போ உங்களுக்கு ஆனா தெரியும். ஆனா அதனால உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும். இந்த எதிர்மறையான சிந்தனை தான் சோம்பேறித்தனம். இப்ப திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருடுறத இந்த சமூகம் அனுமதிக்கல. அப்ப அவங்க வந்து அ அந்த அனுமதிக்காத ஒரு நடைமுறை தான் திருட்டு. அப்ப திருடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும். அதனால அவங்களால உழைக்க முடியாது. உழைக்க முடியாதனால அவங்க திருடுறாங்க. திருடுறதுனால அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அதனால அவங்க சோம்பேறி ஆகுறாங்க. அதனால அவங்க உழைக்க மாட்டாங்க. அதனால வந்து, நீங்க இந்த சமூகம் சொல்ற எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, அதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும். உங்களால உழைக்க முடியாது. சிகரெட் பிடிச்சாலும் உங்களால உழைக்க முடியாது. மது அருந்தினாலும் உங்களால உழைக்க முடியாது. அப்படிங்கிறது அதனால வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏன் சோம்பேறியா இருக்கோம்? அப்ப இந்த சமூகம் அனுமதிக்காத ஏதோ சில செயல்கள நம்ம செய்றோம். அதனால தான் நமக்கு சோம்பேறித்தனம் வருது. அப்படின்னு நம்ம அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக்கிட்டா தான் அப்பதான் நம்மளால வந்து சுறுசுறுப்பா நம்மளால உழைக்க முடியும். இது உண்ம.